அனைவருக்கும் காலை வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இன்று தினம் ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்தெந்த தெய்வங்களுக்கு எந்தெந்த நாட்களில் என்ன மாதிரியான அபிஷேகம் செய்தால் நம்ம வாழ்க்கையில் சில சிறப்பான மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் பார்த்தா அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஜென்ம நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை நாளாக வருது அப்படின்னா, ஜென்ம நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை நாளாக வர நாள் அன்று விநாயகர் பெருமானுக்கும் நவ கிரகங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கை பல செல்வ செழிப்பும் பல வகையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் திங்கட்கிழமை நாளில் உங்களோட ஜென்ம நட்சத்திரமாக வருது அப்படின்னா, அன்றைய நாளில் சிவபெருமானுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் நிறைய பொன் பொருளும் ஆடம்பர வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திர நாளாக வருது அப்படின்னா, அன்றைக்கி முருகப்பெருமானுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் பார்க்க முடியும். புதன்கிழமை நாளில் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திர நாளாக வருது அப்படின்னா, அன்றைக்கி பெருமாளுடைய அனுகிரகம் அன்றைக்கி நாளில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் செய்கிறதுனால நிறைய மாற்றத்தை நம்ம உருவாக்கி கொடுப்பாரு. வியாழக்கிழமை நாளில் நம்ம ஜென்ம நட்சத்திர நாளாக வருது அப்படின்னா, தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் அபிஷேகம் செஞ்சு பாருங்கள், நிறைய மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. வெள்ளிக்கிழமை நாள் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திர நாளாக வருது அப்படின்னா, அம்பாளுக்கு நீங்கள் அபிஷேகம் செஞ்சு பாருங்கள், நிறைய மாற்றத்தை கொடுப்பா. சனிக்கிழமை நாள் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திர நாளாக வருது அப்படின்னா, அன்றைக்கி ஆஞ்சநேய பெருமாளுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிறைய வீரம், நிறைய பார்த்திங்கன்னா அறநெறிகளும் நிறைய உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் உருவாக்கி கொடுப்பாரு. சரி, இப்போது அபிஷேகம் செய்கிறது அப்படின்னா நம்ம என்னென்ன அபிஷேகங்கள்லாம் தெய்வங்களுக்கு செஞ்சால் சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நம்முடைய ஜென்ம நட்சத்திர நாள் அன்னைக்கு நம்முடைய யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, தண்ணீர், பஞ்சகாவியம், பால், தயிர், அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள், அதுபோல் சந்தனம், குங்குமம், இது மாதிரியான பொருட்களை நம்ம அபிஷேகம் செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை நம்ம விலக்கி நம்மளை மென்மேலும் பார்த்திங்கன்னா செல்வந்தர ஆக்கிறதுக்கான ஒரு சிறப்பான அம்சத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜென்ம நட்சத்திர நாளில் இது மாதிரியான தண்ணினாலேயோ இல்லை பஞ்சகவியத்தினாலேயோ பால், முக்கியமாக பால் அபிஷேகம் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை உங்களால் உணர முடியும். அதே போல் மஞ்சளை நீங்கள் அபிஷேகம் செய்கிறதுனால பார்த்திங்கன்னா மங்களகரமான வாழ்க்கை. ஒரு திருமணமே ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த ஜென்ம நட்சத்திர நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நாள் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாள் வருதோ அன்றைய தெய்வங்களுக்கு உங்களால் மஞ்சளால் அபிஷேகம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கூடி விரைவில் ஒரு மாங்கல்யம் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த பால் அபிஷேகம் செய்ததுனால முன் ஜென்ம கர்ம வினைகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகி நோய் நொடிகள் உங்களை விட்டு விலகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்கு அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள் என்றைக்கோ அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அபிஷேகமும் அந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சி வாழ்வில் மென்மேலும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல பிரார்த்தனை செய்கிறோம். தினம் ஒரு தகவல் இன்றையோடு முடிவடைகிறது. மீண்டும் நாளை வேறொரு தகவல் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.